துறை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த 4 வருடங்களாக கள்ளர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரிலே 11 மாவட்டங்களில் இயக்கமாக பொறுப்பாளர்களோடு இயங்கிக் கொண்டிருந்த ஒரு இயக்கம் இன்று முதல் அரசியல் அதிகாரத்தில் எங்கள் சமுதாய மக்கள் இடம்பெற வேண்டும், இளைஞர்கள் இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அரசியலில் அங்கீகாரம் வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கோடும் இன்றைய தினம் சோழ பேரரசு கட்சி என்ற புதிய கட்சியினை அறிவித்திருக்கின்றோம். நாங்கள் கடந்த 4 வருடமாக இதுவரை எந்த கட்சியினுடன் நாங்கள் கூட்டணி வைத்ததும் கிடையாது, யாருக்கு நாங்கள் ஆதரவு தந்ததும் கிடையாது. வருகின்ற 2026 ஜனவரி மாதம் திருச்சியிலே நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டது போல கள்ளர் எழுச்சி மாநாடு என்ற மாநாட்டினை திருச்சியில் நடத்த அதற்கான வேலைகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. அந்த மாநாட்டிற்கு பிறகு கண்டிப்பான முறையில் நாங்கள் எந்த கட்சியுடன் ஆதரவு, யாருடன் கூட்டணி வைக்கின்றோம் என்பதை பொதுக்குழு கூட்டி அதில் முடிவு செய்து கண்டிப்பாக பத்திரிகை துறையினரை சந்தித்து அதனை வெளியிடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது இந்த இயக்கமானது சோழ பேரரசு கட்சின்னு ஏன் வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடநாட்டில் சத்ரபதி சிவாஜி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் இருக்கு. அதை இன்னைக்கு பெரிய அளவில் பிரபலப்படுத்துறாங்க. ஆனா ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் சோழனோட அவங்களுக்குன்னு தனியா மணிமண்டபம், தனி சிலை அமைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷம் நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதை அப்படியே நம்ம வரலாறை வரலாறுல இருட்டடிப்பு செய்யக்கூடிய விஷயமாக இதை கண்டுகிறதே இல்லை. இன்னைக்கு உலக தமிழரோட ஒற்றை அடையாளம், ஒரு பேரடையாளம் ராஜராஜ சோழ தேவர் அவர்கள். இதை நாங்க இந்த நிகழ்வு மூலமாகவும் நாங்க ஏற்கனவே பலமுறை கோரிக்கை வச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசுக்கு. தமிழர்களுடைய அடையாளமாக திகழக்கூடிய ராஜராஜ சோழ தேவருக்கும் அவருக்கு தனி மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும். அது மட்டுமல்லாது திருச்சி விமான நிலையத்தில் ஏன்னா உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் சோழர்கள், அவர்கள் நினைவாக திருச்சி விமான நிலையத்துக்கும் ராஜராஜ சோழத்தவரோட பேரை சூட்டணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறோம். இதை தீர்மானமாகவும் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். கண்டிப்பான முறையில் நாங்கள் பொதுக்குழுவிற்கு பிறகு சில முக்கிய தீர்மானங்களை பத்திரிகை துறையினை சந்தித்து கண்டிப்பாக வெளியிடுவோம். அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 4 வருஷமா நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ பாட்டாளி, நீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா மாவட்டத்திலும் குறிப்பிட்ட ஒவ்வொரு மண்டலமா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னு சொல்லணும், ஒவ்வொரு சமுதாய மக்களுமே எவ்வளவு பேர் வாழ்றாங்கிற விகிதாச்சார அடிப்படையில அவங்களுக்கான இடப்பங்கீடு அவங்களுக்கு போய் சேரும். எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், அரசு வேலை வாய்ப்பு, கல்விகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே முன்னேறுவதற்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். இது அரசுக்கு நாங்க ஏற்கனவே கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் இது இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த நிகழ்வின் வாயிலாக மறுபடியும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதை கண்டிப்பா நாங்க கடந்த 4 வருடமா கள்ளர் முன்னேற்ற சங்கம் யாருக்கும் ஆதரவு கொடுத்ததும் கிடையாது, யாரு கூட நாங்க கூட்டணி வச்சதும் கிடையாது. எங்கள் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட கள்ளர் சமுதாயம் மட்டும் பாத்தீங்கன்னா 8 தொகுதிகளை பெரும்பான்மையாகவும் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில எங்களை சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதியில் அனைத்து மாவட்டங்களிலும் வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க 2026 ஜனவரி மாசம் நாங்க ஏற்கனவே திட்டமிட்டது போல ஜனவரி மாசம் திருச்சியில மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்த, கள்ளர் எழுச்சி மாநாடு என்ற பெயரில திருச்சியில மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கோம். இந்த மாநாட்டிற்கு பிறகு கண்டிப்பா எங்க சமுதாயம் இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாமே அரசியல் அதிகாரம் வேணும், அரசியல் அங்கீகாரம் வேணும், அரசியல் பழக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடும் இலக்கத்தோடும் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த மாநாட்டுக்கு பிறகு எங்க பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவின் மூலமாக கண்டிப்பா நாங்க யாருக்கு ஆதரவு தரோம், யாருக்கு கூட்டணி வைக்கிறோங்கிறத கண்டிப்பான முறையில பத்திரிகை துறையை கண்டிப்பா நாங்க தெரிவிப்போம். தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா அதான் நாங்க பெரும்பான்மை இருக்கக்கூடிய 8 தொகுதி. அதே மாதிரி இந்த நாங்க வெற்றி தொழில் தீர்மானிக்கக்கூடிய 40 தொகுதியில் கிட்டத்தட்ட நாங்க அதாவது 75 லட்சம் மக்கள் கிட்ட கள்ள சமுதாயத்தில் மட்டும் இருக்கிறாங்க. முக்குளத்தூர் சமுதாய மக்கள் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.5 கோடியில இருந்து 3 கோடி மக்கள் வரைக்கும் முக்குள சமுதாயத்துல நாங்க நிறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பறைய சமுதாய மக்களுக்கு பாத்தீங்கன்னா குரல் கொடுப்பதற்காக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க. அதே மாதிரி வன்னியர் சமுதாய மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி தேவேந்திர குல சமுதாய மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக அண்ணன் ஜான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி இவர்கள் இருக்கிறார்கள்.
அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா ஈஸ்வரன் அவர்கள், தனியரசு அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த எங்க கல்லர் சமுதாயத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 78 ஆண்டுகளா எங்க சமுதாயத்துக்கு தனியா ஒரு இயக்கமோ தனியா ஒரு கட்சியோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அது பெரிய அளவுல யாரும் இது வரைக்கும் செயல்பட்டதும் கிடையாது, யாரும் எதுவும் பண்றதும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், யாருமே பாத்தீங்கன்னா சமுதாயத்துக்காக எங்களை நலன் கருதி, எங்க மக்களோட நலன் கருதி சட்டமன்றத்திலேயோ எதுலையுமே குரல் கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாம் வலியுறுத்தி வருங்காலங்கள்ல இனி வரும் காலங்களில் எங்க சமுதாய இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும், அரசியல் பழக வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடும், அது மட்டுமல்லாது அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து, அதாவது சாதிகளுக்கு அப்பாற்பட்டு, சோழ பேரரசு என்றாலே சோழர்களை குறிக்கும். இன்றைக்கு வந்து சோழர்களோட வழியில அனைத்து சமுதாய மக்களையும் ஒரு அரவணைத்து ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக இனிவரும் காலங்களில் ஒரு ஒற்றுமையான ஒரு பயணமாக மேற்கொள்வதற்காக இந்த கட்சியை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். சேரோடு எடுத்துருங்க.